லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் SRS இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பல்வேறு மாநிலங்களில் நடைபெறக்கூடிய மாநில தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் உள்ளிட்ட முடிவுகள் வெளியாகிக்கிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. மகாராஷ்டிராவில் ரொம்ப இழுபறி இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும். ஆனால் பாஜக முன்னிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலையில் இருக்கிறாங்க, பாஜக அவங்க பின்னடைவாக இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சி தருவ மாதிரி இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல ஒரு கருத்து வைக்கப்படுது. இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதாவது காங்கிரஸை பொறுத்தளவுக்கு மகாராஷ்டிராவுடைய தோல்வி என்பது அதிர்ச்சி அளிக்கிற விதமாக தான் இருக்கு. அதே நேரத்தில் ஜார்க்கண்ட்ல நாங்க வெற்றி பெற்றது என்பது மக்களால் அளிக்கப்பட்ட வெற்றின்னு தான் பார்க்கிறோம். காரணம், இதுவரைக்கும் வரலாறு காணாத 75 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றுல முதன்முறையாக ஒரு ஆளும் முதலமைச்சரை கைது செய்து கொண்டு போய் சிறையில் அடித்த ஒரு மாபெரும் கைமத்தனத்தை செய்தது இந்த பாஜக. அப்படிப்பட்ட பாஜகவிற்கு மக்கள் சம்மட்டியடியாக இந்த வாக்குகள் மூலியமாக மக்கள் பாஜகவை தொடைத்தெறிந்திருக்கிறார்கள். இந்த ஜார்க்கண்டில் இருந்த காரணம், 24 வருடங்கள் ஆட்சி ஜார்க்கண்ட் மாநிலம் தனியாக பிரிக்கப்பட்டு முதல்ல அதிகப்படியான இடங்களை பிடித்தது 2005 பாஜக தான் 30 இடங்களை பிடிச்சாங்க. அதற்கு பின்பாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் 30 இடங்களை பிடிச்சது கடைசி தேர்தலில். அப்படிப்பட்ட நேரங்கள்ல பாஜகவுக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்த காலகட்டங்கள்ல இன்றைக்கு பாஜக தொடை தேர்ந்ததற்கான காரணம் ஒரு இருக்கக்கூடிய ஆளுகின்ற முதலமைச்சரை காரணமின்றி கைது செய்து அவரை சிறையில் அடித்து, அது தேர்தல் நேரம் பார்த்து ஒரு சூழ்ச்சியாக செய்ததன் காரணம், அதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் வாக்களித்து இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு இன்றைக்கு மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறார்கள் என்பதை நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்தில் மகாராஷ்டிராவுடைய வெற்றி என்பது ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு கிடைத்த வெற்றியாக நம்ம பார்க்கலாம். காரணம் என்னவென்று கேட்டால், சிவசேனாவை 2ஆக பிரித்து அதன் மூலியமாக ஏக்நாத் ஷிண்டேயை உருவாக்கி அந்த கட்சியை அவரிடம் கொடுக்கப்பட்டு, அதே நேரத்தில் தாக்கரே குடும்பத்தை தனியாக பிரித்து தேசியவாத காங்கிரசிலிருந்து அஜித் பவார் அவர்களை பிரித்து, அஜித் பவார் மாபெரும் ஊழல்வாதி என்று சொல்லி இந்திய நாட்டு பிரதமராலே அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட அவருடன் கூட்டணி வைத்து இன்றைக்கு களம் கண்டிருக்கிறது பாஜக அரசு என்பதை நம்ம தெளிவாக பார்க்கணும். ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முன்னாள் கவர்னர் கூட சத்யபால் மாலிக் தெளிவாக சொன்னார், ஊழல்களை பற்றி இவர்களுக்கு கவலையே கிடையாதுன்னு. அது இதன் மூலியமாக தெளிவாக நிரூபணமாக இருக்கிறது. காரணம், அஜித் பவார் மாபெரும் ஒரு ஊழல்வாதி என்று சொல்லி கூட இந்த முறை தேர்தலில் கலங்கின்றிருக்கிறாங்க கூட்டணி கட்சியா வச்சிருக்கும் போது. அப்ப இந்திய நாட்டு பிரதமர் ஊழலை பற்றி பேசுவதற்கு அவருக்கு தார்மீக அடிப்படையில் எந்த உரிமையும் கிடையாது என்பதும் இதன் மூலியமாக தெரிய வருகிறது. இதை தாண்டி இந்த கடந்த செப்டம்பர் நம்மளுக்கு இந்த மகாராஷ்டிரா தேர்தல் என்பது நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து நடக்க வேண்டிய தேர்தல் இது. ஆனா இந்த முறை இந்த தேர்தல் எப்படி நடந்தது என்று பார்த்தால், அதை தள்ளி ஒரு விழாக்களை காரணம் காட்டி, இங்க விநாயகர் சதுர்த்தியை காரணம் காட்டி தள்ளி வச்சாங்க. இங்கே நம்மளுடைய கல்லழகர்களுடைய சேவை இருந்தது. நம்மளுடைய கல்லழகர்களுடைய திருவிழா மதுரையில் இருந்தது. இதே காரணத்தை நம்ம மதுரையில இருந்து நம்ம தமிழ்நாடு சார்பாக நம்மளுக்கு தேர்தல் நேரத்தில் எத்தி வச்சோம். மிகப்பெரிய திருவிழா இருந்த காலகட்டங்களை கூட அதை கூட ஏத்துக்கல. ஆனா விநாயகர் சதுர்த்தி அங்க இருக்குன்னு சொன்ன போது அதை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப தமிழர் திருவிழா என்று சொன்னால் பாஜகவிற்கு ஒரு பார்வையும், அதே அவர்களுடைய வடநாட்டு திருவிழா என்றால் அதற்கு ஒரு பார்வையும் தெளிவாக பாஜக வைத்திருப்பது என்பதை இதன் மூலியமாக தெரிகிறது. இதை தாண்டி நம்ம ஒரு விஷயத்துக்கு கூர்ந்து கவனிக்க முடியுது. செப்டம்பர் மாதத்திலிருந்து தொடர்ந்து இந்த 1 மாத காலகட்டங்களுக்குள் பாஜக அதானிக்கு பல சொத்துக்களை, மகாராஷ்டிரா சார்ந்து இருக்கக்கூடிய சொத்துக்களை தாரை வார்த்திருக்கிறது. 6600 மெகாவாட் மின் உற்பத்திய அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 244 ஏக்கர் உப்பள நிலங்களை பாஜக அதானி கொடுத்திருக்கிறது. 124 ஏக்கர் குப்பை கிடங்குகளை பாஜக நேரடியா அதானி கொடுத்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுடைய இந்திய நாட்டு பிரதமர் சொல்றாரு, டெம்போவா பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. வாங்கினவங்களுக்கு தானே தெரியும் அந்த டெம்போல வந்துச்சா, இல்ல ஆட்டோல வந்துச்சா, இல்ல சேர் ஆட்டோல வந்துச்சா அப்படின்ட்டு. அப்ப இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவுடைய பொதுச் செயலாளர் தாவடே அவர்கள் நேரடியாக மக்களுக்கு வாக்குகளுக்காக பணம் விநியோகிக்கும் போது கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார். நம்மளுக்கெல்லாம் தெரியும். கையும் பணத்தை கொடுக்கிறாரு. பணத்தை கொடுக்கும் போது நேரடியாக ரெட் ஹேண்டடா சொல்லுவோம்ல,
அதையும் தாண்டி இப்போ தமிழ்நாடு பாணியில் மகாராஷ்டிரால ஏக்நாத் சிண்டே அந்த பெண்களுக்கான உரிமை அதுதான் வழங்குனது அடுத்து சொல்ல ஒரு பெரிய அடுத்து சொல்ல வர அதான் சொல்ல வரேன். இது போன்ற பண மக்களுக்காக விநியோகிக்கப்பட்டு பல லட்சங்கள் எஃப்ஐஆர்ல 10 லட்ச ரூபா கணக்காட்டிட்டாங்க. அவங்க ரூம்ல இருந்து பறிமுதல் பண்ணது 5 கோடி ரூபாய் வரைக்கும் விநியோக பண்ணதா சொல்லப்படுது. அதை தாண்டி அந்த மாஜி பெஹன் யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு யோஜனா, இந்த மக்கள் உரிமை தொகை 1500 ரூபாய் நம்ம வாங்கி 2000 ரூபாய் கொடுக்குறோம்ல, அதே போல ஒரு திட்டத்தை ஜூலை மாசம் அறிவிக்கிறார் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள். அதுல கிட்டத்தட்ட 2.34 கோடி பெண்கள் பயனடைகிறாங்க. கிட்டத்தட்ட 50% பெண் வாக்காளர்கள் அதன் மூலியமாக பயனடைகிறாங்க. இவர்கள் தான் அந்த இலவசங்களை எல்லாம் பிச்சை காசு என்று சொன்னவர்கள், ரெவடி கல்ச்சர் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ரெவடி கலாச்சாரம் என்று சொன்னவர்கள். இந்திய நாட்டு பிரதமர் நேரடியாக சொன்னார், இலவசங்களை எல்லாம் வாரி இறைத்து உங்களை எல்லாம் அபகரிக்க பார்க்கிறார்கள் என்று மாபெரும் கருத்தை எல்லாம் இந்திய நாட்டு பிரதமர் எடுத்து வைத்தார். அப்படி இருக்கும் நிலைமையில கூட 1500 ரூபாய் கொடுத்து இன்றைக்கு மக்களை வாக்கு வங்கிகளாக மாற்றி இருக்கிறது ஏக்நாத் ஷிண்டே தரப்பு. அதை தாண்டி இந்த முறை வெற்றி பெற்று விட்டால் 2200 ரூபாய் மக்களுக்காக இருக்கிறது. இதை தாண்டி ஹரியானால கூட ஸ்கூட்டர் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஹரியானால வெற்றி பெற்றதுக்கான காரணமும் இருக்கிறது. இப்ப மகாராஷ்டிராலும் இதே போல பல இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இதற்கு இந்திய நாட்டு பிரதமர் வாய் திறக்கவும் இல்லை, பாஜக கட்சியினரும் வாய் திறக்கவில்லை. இப்போ மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணிக்கிடையே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை இருக்கு. பிரச்சாரங்கள்ல சுணக்கம் காட்டுனாங்க, அது கூட ஒரு தோல்விக்கான ஒரு காரணம்னு சொல்லப்படுது இல்லையா? அதை பத்தியான உங்க கருத்து என்ன? இந்தியா கூட்டணி என்பது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுங்க. இங்க நம்மளுடைய கட்சி என்பது இங்கே தமிழகத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்ல ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று சூளுரைத்தார். அதற்கு காரணம் இங்கே மடியில கனம் இல்ல, நம்மளுடைய முதலமைச்சர் எது விதமான பயமும் இல்ல. நேரடியாக அங்க இந்தியா கூட்டணிக்கு வலும் சேர்க்கும் வகையில ஒரு கூட நின்று அதுக்கான வேலைகள் எல்லாமே செஞ்சு வந்தாங்க. இதே போல எல்லா மாநில பிராந்திய கட்சிகளும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த இடி அமலாக்கத்துறை சோதனைகள் இதுக்கெல்லாம் பயந்து கொண்டு பிராந்திய கட்சிகள் எல்லாம் பாஜக அடமானம் வைத்திருக்கு. இதுக்கு இது எடுத்துக்காட்டு இங்க தமிழகத்திலே அதிமுக இருக்க. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக ஒரு எதிர்கட்சியா கூட செயல்பட முடியலையே. அந்த நிலைமைக்கு தானே பாஜக அவர்களை தள்ளி இருக்கிறது. அப்ப நாங்க கேட்கிற கேள்வி என்பது, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேக்கு என்ன பயம்? அமலாக்கத்துறை வைத்து அவர்கள் மிரட்டுவார்கள் என்ற பயம். அஜித் பவாருக்கு என்ன பயம்? தான் செய்து வைத்திருக்கிற ஊழல்களை வெளிக்கொண்டு வந்துடுவார்கள், கைது செய்து விடுவார்கள் என்ற பயம். இதை வைத்துக்கொண்டு போன முறை 105 சீட்டு தான் பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை 130 சீட்டு தாண்டி போயிட்டு இருக்கிறது பாஜக. வாக்கு வங்கியில சிதறடித்து பாஜகவிற்காக அந்த வாக்கு வங்கியில பெற வைப்பதில், பிராந்திய கட்சிகளை உடைப்பதில் வல்லுநராக இருக்கிறார் அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும். இதைதான் இன்றைக்கு மகாராஷ்டிராவுடைய யுக்தியாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மகாராஷ்டிரால சிஎம் அறிவிச்சிட்டாங்களா? மகாராஷ்டிரால இன்னைக்கு வரைக்கும் யார் முதலமைச்சர் என்ற அறிவிக்காமையே இன்றைக்கு தேர்தல் களம் இருக்கு. இது 2 விதமாக பார்க்கலாம். இது யாருன்னே சொல்லாம அறிவிச்சாங்கன்னா, இன்றைக்கு மோடி அவர்களுடைய பிம்பம் என்றெல்லாம் ஒண்ணு கிடையாது. மோடிக்கெல்லாம் வாக்களிக்கலங்க. மக்கள் நேரடியா அங்க இருக்கிற பிராந்திய கட்சிகளுக்கு வாக்களிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ மோடி என்ற பிம்பம் இங்க இல்ல. அது தெல்ல தெளிவாக மகாராஷ்டிரா தேர்தல்ல தெளிவாக இருக்கிறது. அதை தாண்டி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பாஜக தெல்ல தெளிவாக இருக்கிறது. அதிகப்படியான இடங்களை பெற்றுவிட்டால் ரவீந்திர பட்னாவிஸ் தான் முதலமைச்சர் என்று. ஏக்நாத் ஷிண்டே எதனால கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்தார்? சிவசேனால இருந்து முதலமைச்சர் சீட்டு பாஜக கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் பிரிஞ்சு வந்தாரு. அஜித் பவாருக்கு துணை முதலமைச்சர் பதவி மீது ஆசை உண்டு. அப்ப இந்த முறை இதெல்லாம் தரவில்லை என்றால் இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி பக்கம் செல்வதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பு இல்ல, சாத்தியக்கூட இருக்க. ஏன்னா வரலாறு அதுதானே, துரோகத்தின் வரலாறு துரோகத்தால் தானே வீழ்த்தப்படும். நீங்க செஞ்ச துரோகம் உங்களை பின்தொடருமா இல்லையா? அந்த கர்மா பின்தொடருமா இல்லையா? நீங்க ஏக்நாத் ஷிண்டே அவர்களை சிவசேனா எப்படி உடைச்சிங்க? முதலமைச்சர் பதவி ஆசை காட்டி தானே. இந்த முறை முதலமைச்சர் பதவி அவருக்கு கிடையாதுன்னு சொல்லி பாருங்க. இதுக்கு ஆல்ரெடி அவர் ஒரு முறை கருத்து சொல்லி இருக்கிறாரு. எனது முதலமைச்சர் பதவி என்பது என்னுடைய தொண்டர்கள் எல்லாம், எங்களுடைய இருக்கக்கூடிய எனது எம்எல்ஏக்கள் எல்லாம் ஆசைப்பட்டு என் மீது உட்கார வைத்த நாற்காலி என்று அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கும் போது இந்த முறை தரலனா கண்டிப்பா இந்தியா கூட்டணிக்கு மாறுறதுக்கு என்ன இவர் பெரிய கொள்கை பிடிப்புலியா வந்து சேர்ந்துட்டாரு பாஜகக்கு ஏக்நாத் ஷிண்டே அவர்கள்? இல்ல அஜித் பவார் பெரிய கொள்கை பிடிப்புல வந்து சேர்ந்துட்டாரா? எல்லாம் பதவி மோகம் தானே. அப்ப இந்த முறை மகாராஷ்டிரா வெற்றி என்பது மிகப்பெரிய குழப்பமான வெற்றி தான். இந்த முறை நிலையற்ற வெற்றி தான் மகாராஷ்டிரால.
கண்டிப்பா இந்த முறை பாஜக ஆட்சி அமைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா பெரும்பான்மை இன்னும் அவங்கள்ட்ட கிடையாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக இன்னும் இடம்பெறல. கூட்டணியோட தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்க நம்ம நிலைமையில பாஜக என்ன முடிவெடுக்குது? நாங்க அதிகப்படியான இடங்கள் பெற்றுவிட்டால் பாஜக தான் முதலமைச்சர். அப்படின்னும் போது ஏக்நாத் ஷிண்டே அதுக்கு ஒத்துக்க கொள்ள மாட்டார். அஜித் பவார் அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். நேரடியாக இவர்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்துவிட்டால் ஆட்சிக்கு இவர்கள் கேட்கக்கூடிய இடங்களை தர இந்தியா கூட்டணி தயாராக இருக்கலாம். தேசியவாத காங்கிரசும் தயாராக இருக்கலாம். உத்தவ் தாக்கரே அவர்களும் தயாராக இருக்கலாம். தாய் கழகத்துக்கு ஏக்நாத் ஷிண்டே திரும்பலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா? நடக்க முடியாதா? இல்ல நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்குல்ல. இது மாதிரி தானே முன்னாடி நடந்துச்சு. மகாராஷ்டிரால மிகப்பெரிய ஒரு ஒரு துரோகத்தை தானே விளைவிச்சாங்க பாஜக அரசு. அதை இவர்கள் பின்தொடர மாட்டார்களா? அப்படிதான் இருக்கிறது இன்றைக்கு மகாராஷ்டிராவுடைய நிலைமை. மாநில தேர்தல் ஒருபுறம் இருந்தாலும் இந்த இடைத்தேர்தலும் ஒரு முக்கியமா பார்க்கப்படுது. ஊபியில் 9 இடங்கள்ல பாஜகவும் காங்கிரஸும் ஈக்குவல் லெவல்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. குஜராத்தில் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறாங்க. மேற்கு வங்காளத்தை திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறார். ஆனால் வயநாடு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. முதல் முறையாக போட்டியிட்ட பிரியங்கா காந்தி அவர்கள் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. முதல் முறையாக தேர்தலை சந்திச்சவங்க. பிரியங்கா காந்தி வயநாடு குறித்தான உங்கள் பார்வை என்ன? வயநாடு என்பது தெள்ளத் தெளிவாக வயநாடு மக்கள் காங்கிரஸை விரும்புகிறார்கள், ராகுல் காந்தியை விரும்புகிறார்கள். இதை தாண்டி இன்றைக்கு அம்மையார் பிரியங்கா காந்தியை ஒரு இந்திரா காந்தி போல் தான் பார்க்கிறார்கள். கள நிலவரத்தில் நாங்கெல்லாம் அங்க கேட்கும்போது மக்கள் எல்லாம் சொல்றது இந்திரா காந்தி போலயே இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் பேசும்போது இந்திரா காந்தி போலதான் எங்களுக்கு கண்களுக்கு தெரிகிறது. இது எல்லா சாமானிய மக்கள்கிட்டயும் இருக்கு. இது தமிழகத்திலயும் இருக்கு. தமிழகத்துல பல பேர்கிட்ட நாங்க கேட்டு சொல்லும் போதெல்லாம் அம்மா பிரியங்கா காந்தி அவர்களை நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த முறை இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை நாடாளுமன்றத்தில் மாபெரும் சிம்ம சொப்பனமாக தன்னுடைய உரை ஆற்றுவார் பிரியங்கா காந்தி என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. கேள்வி கலைகளை தொலைத்தெடுப்பார் இந்திய நாட்டு பிரதமரை நோக்கி என்பதிலுமே எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஏன்னா அச்சத்துலதான் இருக்கிறாங்க. குளிர்கால கூட்டத்தொடர் வந்துன்னா குளிர் ஜுரம் வந்துடும். ராகுல் காந்தி இப்போ பிரியங்கா காந்தி மோடி. ஆமா, முதல்ல இப்ப ஒரு ஆள் மட்டும் தானே, இப்ப 2 பேர் இருக்கிறாங்கல்ல நாடாளுமன்றத்தில் சமாளிக்க. குளிர்கால கூட்டத்தொடர்ல குளிர் வந்துடும் போல இருக்கு இந்திய நாட்டு பிரதமருக்கும் அமித்ஷா அவர்களுக்கும். குளிர் ஜுரமே வந்திருக்கும் இந்நேரம் எனக்கு தெரிஞ்சு. செக் பண்ணி தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு பயத்துல இருக்கிறாங்க. இதுக்கு முன்பாக நீங்க கேட்டீங்கல்ல இடைத்தேர்தல், அதாவது குஜராத் மாடல், குஜராத் இந்திய நாட்டுடைய பிரதமரும் மற்றும் அமித்ஷாவுடைய கோட்டை என்று சொல்லுகிற அந்த தொகுதி, இந்த வாவ் தொகுதியில இன்றைக்கு காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு என்பதில் ஒரு ஐயப்பாடு பாஜகவுக்கு தெளிவாக எழும்பி இருக்கு. என்னன்னா மக்கள் எல்லாம் நேரடியாக காங்கிரஸ் பக்கம் தான் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 இடைத்தேர்தல் தொகுதியில் நேரடியாக காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. இப்ப உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா மொத்தம் 8 இடங்கள்ல 3 இடங்களுக்கு மேல 4 இடங்களுக்கு மேல லீடிங்ல இருக்கு சமாஜ்வாடி பார்ட்டி, இந்தியா கூட்டணி. அப்ப பாஜகவுடைய இடைத்தேர்தல் நடக்கின்ற இடைத்தேர்தல் எல்லாத்திலுமே பாஜக எப்படி பின்தங்கி உள்ளது என்பதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா ஏன் மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல வெற்றி பெறுது? இவங்க எல்லா இடத்துலயும் இந்த ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம்னா, போன முறை ஹரியானாவை கொடுத்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்துட்டு ஹரியானாவை எடுத்துக்கிட்டாங்க. நான் போன வாரம் கூட ஒரு ஊடகத்தை சொல்லியிருந்தேன், பாருங்க வேணா இந்த முறை ஜார்க்கண்ட் எங்களிடம் கொடுத்து விட்டு மகாராஷ்டிரா எடுப்பாங்க. காரணம் என்னவென்றால் மகாராஷ்டிரா என்பது அதானியால் உற்று நோக்கக்கூடிய ஒரு மாநிலம். அங்க தாராவி மீது அவர்களுக்கு ஒரு பார்வை உண்டு. அந்த தாராவியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணோட்டமும் அதானியிடம் உண்டு. இவர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்கின்ற இன்னைக்கு பிடிவாரண்டு கொடுத்து நேரடியாக பிடிக்கணும்னு சொல்லியும் கூட இன்னைக்கு இந்திய நாட்டு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வாய் கூட திறக்கல, அதை பற்றி கருத்து கூட சொல்லல. உலகமே பாக்குதுங்க, உலகமே கேக்குது. ஒரு இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஊழலுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு இந்திய நாட்டு பிரதமரிடமும் உள்துறை அமைச்சரிடம் கேட்டா இன்னும் மௌனம் சாதிக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு பதில் சொல்லி வேணா பாருங்க. இன்னைக்கு நேரடியா மகாராஷ்டிரா வெற்றியை பத்தி பேசுவாரு. ஆனா ஒரு பொழுதும் இன்றைக்கு அதானியுடைய பிடிவாரண்டு குறித்தோ வெளிநாட்டுல இவ்வளவு பெரிய ஒரு நம்ம நாட்டு மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க, அது குறித்து பதிலளிப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதோடைய கூட்டு களவாணித்தனமாக இருந்தது பாஜகவும் பாஜகவின் சகாக்களும் தானே. ஆஸ்திரேலியால கூட்டிட்டு போயிட்டு முதல்ல தன்னுடைய விமானத்தின் மூலியமாக சுரங்க ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது யார்? இந்திய நாட்டு பிரதமர் தானே. அதனால தானே அவர் ஐயப்பாடோடு இருக்கிறாரு. இந்திய நாட்டு பிரதமரை குறித்து பேசினால் கூட நாடாளுமன்றத்துல கூச்சல் குழப்பம் ஏற்படுவதில்லை. ஏன் ராகுல் காந்தியை கைது செய்ததுக்கான முதல் காரணம் என்ன? ஒரு போட்டோ எடுத்து காமிச்சாரு. விமான நிலையத்துல நேரடியாக விமானத்துக்குள்ள இந்திய நாட்டு பிரதமரும் அதானியும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறதா. அதற்கப்புறம் தானே அவர் கைது செய்யப்பட்டார். அவரோட வீடு பிடுங்கப்பட்டது. அவர் மீது அத்தனை காழ்ப்புணர்ச்சிகளை காட்டினார்கள். பாஜகவினர் அடக்குமுறைகளை கையாண்டார்கள்.
அப்ப பாஜகவினருக்கு மிகப்பெரிய பண வங்கியாக அதானி இருந்து வருகிறார். இந்த மகாராஷ்டிரா தேர்தலையுமே மிகப்பெரிய பண வங்கியாக இருந்து வருகிறார் நம்மளுடைய அதானி அவர்கள். இப்ப இந்த இடைத்தேர்தல் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, தொடர்ந்து பாஜகவை விட்டு விட்டு காங்கிரஸ் தான் வெற்றி பெறுகிறது. அப்படி இருக்கிற நிலைமையில காங்கிரஸ் கட்சி இந்த முறை அதானியோட விவகாரத்தையும் சரி, மக்களுடைய விவகாரத்தையும் சரி, ஏன்னா இந்த அதானியோட விவகாரம் நேரடியாக எல்ஐசி 8500 கோடி ரூபாய் இழந்திருக்குங்க. கிட்டத்தட்ட மக்கள் கடைசி காலத்துல ஒரு பென்ஷனோ இல்ல பெண்களுக்கு என்னுடைய மகளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம், அந்த பணத்தை வச்சு என் மகனை படிக்க வச்சிடலாம் அப்படின்னு அடிப்படையா வைத்திருக்கக்கூடிய பணத்தை 8700 கோடி அதானியுடைய குடும்பத்தில் போட்டு ஏமாந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையை தள்ளியது யார்? செபியில இதுக்கு பதில் கொடுத்துருங்க. FBI ரைடு போனது கொடுத்து 17/3 2023 சாகர் அதானி வீட்டில் தான் முதல்ல இந்த பென் டிரைவ் போன் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதுல தான் 2000 கோடி ரூபாய் லஞ்சம் தந்தது தெரிய வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயத்தை தெளிவா FBI செபிக்கு சொல்லி இருக்கிறது. அப்ப மாதிரி பூச்சி அவங்க என்ன பண்ணியிருக்கணும், உடனடியாக இங்க இருக்கக்கூடிய எல்லா குழுமங்களுக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் இப்படி அதானி குழுமத்துல ஒரு அலிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை கொடுக்காததன் காரணமாக தான் இன்றைக்கு பிடிவாரண்ட் அமெரிக்கா கொடுத்திருக்கிறது. இந்த ஊழல் பெருத்தெடுத்து போய்விட்டது. இது இந்தியாவை தாண்டி விட்டது. அதன் காரணமாக தான் அடுத்தடுத்த நாடுகள் இதுல தலையிடுது. இப்ப கென்யாவும் தலையிடுதுன்னு சொல்றாங்க. அடுத்தடுத்த நாடுகள் தலையிட ஆரம்பிக்குது. அப்ப இது மாதிரி நேரத்தில் இந்திய நாட்டு பிரதமர் யார் பக்கம் நிற்க வேண்டும்? மக்கள் பக்கம் அல்லவா நிற்க வேண்டும். ஆனால் யார் பக்கம் நிற்கிறார்? தன் சகாவான அதானியோட நிற்கிறார். இதுதான் இன்னைக்கு நாங்க கேள்வியாக கேட்கிறோம். நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.